மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களை கையெழுத்திட வைத்த பாஜகவினர் 5 பேரை சென்னை கண்ணகி நகர் காவல்துறையினர் கைது செய்தனர். காரப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விடும் நேரத்தில் பாஜகவைச் சேர்ந்தவர்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர். பள்ளி விட்டு வந்த மாணவர்களை மடக்கி பிடித்து வலுக்கட்டாயமாக ஹிந்திக்கு ஆதரவாக கையெழுத்திட வைத்தனர். சில மாணவர்கள் பலகையிலும் கையெழுத்திட்டனர். இதுகுறித்த காட்சிகள் வெளியாகிய நிலையில் சென்னை குழந்தைகள் நல அலுவலர் ரஞ்சித் பிரியா கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் தடுத்தல், சிறார் நீதிச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். தகவல் அறிந்து காவல் நிலையம் முன்பு திரண்ட பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் 5 பேரும் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அங்கு மாஜிஸ்ட்ரேட் கார்த்திக் 5 பேரையும் சொந்த பிணையில் விடுவித்தார். பள்ளிகளின் வாசலில் நின்று பிஸ்கெட் கொடுத்து மாணவர்களிடம் கையெழுத்து வாங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெறவுள்ள பள்ளி கட்டட திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ராணிப்பேட்டை மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் பேராசிரியர் அன்பழகனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் போது முறையான வல்லுநர்களின் கருத்தை கேட்டு அதனை வடிவமைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பள்ளிகளின் வாசல்களில் நின்று கையெழுத்து பெறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஸ்கூலுக்கு அவங்க பாட்டு வீட்டிலிருந்து கிளம்பி போற பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது, பிஸ்கட் தரேன் கையெழுத்து போடுன்னு சொல்றது, வாடா கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு என்னது மிரட்டுற தோணி எங்க பிள்ளைங்களை. உனக்கு உள்ளபடியே உனக்கு உள்ளார்ந்து நீ அப்படி வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வீடா போனீங்க. இப்போ வீடு வீடா போய் கையெழுத்து வாங்குறதையும் உங்க நிர்வாகிகள் இல்லை, உனக்கான ஆஃபீஸ் பேரர்ஸ் இல்லைங்கிறது போது ஏன் பள்ளிக்கூடத்து வாசல் இது மாதிரி செய்யறங்கிறது தான் நான் மிக கண்டனத்தோடு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய இது சார்ந்து எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்துகிட்ட புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. மிக விரைவாக இதற்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறோ அவர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். சுபமுகூர்த்த தினத்தையொட்டி நாளை மறுநாள் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கப்படும் என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 10ஆம் தேதி ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிக ஆவணப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களில் கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்பையில் வசிப்பவர்கள் அனைவரும் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று RSS தலைவர் சுரேஷ் பயாஜி ஜோஷி கூறியது மகாராஷ்டிரத்தில் பெரிய அரசியல் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கட்கோபாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பயாஜி, மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுவதால் மும்பைக்கு வரும் அனைவரும் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று பேசினார். இது மகாராஷ்டிர எதிர்க்கட்சிகளிடையே கடும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. மராத்தி மொழி நீண்ட காலமாக மகாராஷ்டிர கலாச்சாரம் மற்றும் அரசியலின் அடையாளமாக இருக்கும் நிலையில் பயாஜி ஜோஷியின் கருத்தை ஆளும் மகாயுத்தி கூட்டணியினர் ஆதரிக்கிறீர்களா என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதையொட்டி தான் எல்லா மொழிகளையும் மதிப்பதாகவும் அதே சமயத்தில் மகாராஷ்டிரத்தில் இருப்போர் மராத்தியை அறிந்து கொள்வது அவசியம் என்றும் தன்னுடைய கருத்தை பயாஜி ஆமோதிப்பார் என்றும் நம்புவதாகவும் தெரிவித்தார் மகாராஷ்டிரத்தின் பாஜக முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். இதனூடாக தன்னுடைய கருத்துகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ஜோஷியும் ஒரு காணொலியை வெளியிட்டார். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதை விடுவதாக இல்லை. அடிப்படையில் பயாஜி ஒரு குஜராத்தி. தவிர டெல்லியை போல மும்பையையும் ஒன்றிய அரசின் செல்வாக்குமிக்க தனி பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் சிலர் பேசி வருகின்றனர். இந்த பின்னணியில் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் மராத்தியை தாய்மொழியாக கொண்டிராதவர்களுக்கும் இடையிலான பிரச்சனையாக இதை எதிர்க்கட்சிகள் மாற்றுகின்றன. இன்னொரு பக்கம் பட்னவிஸும் ஜோஷியும் பிராமணர்கள் என்பதால் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் செல்வாக்குமிக்க மராத்தா சமூகத்தினருக்கும் பிற சமூகத்தினருக்கும் இடையிலான பிரச்சனையாகவும் இது அணுகப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரணவ் வெங்கடேஷ் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்.
மாண்டினீக்ரோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 63 நாடுகளில் இருந்து 12 கிராண்ட் மாஸ்டர்கள் உட்பட 157 வீரர்கள் பங்கேற்றனர். இறுதிச் சுற்றின் முடிவில் 9 புள்ளிகளை வென்ற இந்திய வீரர் பிரணவ் வெங்கடேஷ் ஜூனியர் உலக சாம்பியனாக மகுடம் சூடினார். ஜூனியர் உலக சாம்பியன் பட்டம் வெல்லும் 7வது இந்தியர் என்ற பெருமையை பிரணவ் பெற்றார். உலக சாம்பியனாக குகேஷ் உள்ள நிலையில் ஜூனியர் உலக சாம்பியன் பட்டத்தை பிரணவ் வென்றிருப்பது தமிழகத்திற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக அமைந்துள்ளது. மத்திய அரசு அனுமதி கிடைத்ததும் மேகதாது அணை கட்டப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்த நிலையில் எந்த வகையிலும் மேகதாதுவில் அணை கட்டப்பட மாட்டாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். 2025-26 ஆண்டுக்கான கர்நாடக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் சித்தராமையா மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது தமிழக அரசை மீறி மத்திய அரசால் ஒப்புதல் வழங்க முடியாது என்றும் சட்டம் நம் பக்கம் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவர்கள் எத்தனை ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, அவங்க மத்திய அரசாங்கத்தை ஒப்புதல், மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அது கட்டவே முடியாது. மத்திய அரசாங்கம் நம்ம மீறி ஒப்புதல் கொடுக்க முடியாது. காரணம், உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால அந்த சட்டத்துக்கு புறமாக எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது. அது அந்த அளவுக்கு விட்டுவிட மாட்டோம். சட்டம் நம் பக்கம் இருக்கிறது, நியாயமும் நம் பக்கம் இருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமத் துறைமுகத்தில் இருந்து ஆரோக்கியசாமி என்பவரது படகில் சென்ற 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். படகையும் பறிமுதல் செய்தனர். 14 மீனவர்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதில் அவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி மீனவர்கள் 14 பேரும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெறும் மீனவர் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 6ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளோடு கைது செய்யப்படுவது 9வது முறை என்றும் 227 மீன்பிடி படகுகளும் 107 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் பிடியில் உள்ளதையும் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படுவதை தடுத்திடுவதற்கு தேவையான அனைத்து தூதரக வழிமுறைகளையும் பயன்படுத்துமாறும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக குறிப்பிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குணாபட வசனத்தை கூறி முதல்வர் மு.க.ஸ்டாலினை பாராட்டினார். முதல்வரின் பிறந்த நாளையொட்டி சென்னை பெரம்பூரில் முதல்வரின் கலைக்குளம் மற்றும் உணவு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை கமல்ஹாசன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய கமல்ஹாசன் தமிழ் மொழிக்கு ஆபத்து நேரும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் குரல் ஸ்டாலினின் குரல் என கூறினார். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது அவருடைய பயணம். ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியையும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். ஆதாம் ஏவாள் கூட தமிழ் மொழியை பேசியதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டே கட்ஜு
நக்கல் தொனியில் பதிவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தமிழர்கள் ஹிந்தி படிப்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என மார்க்கண்டேய கட்ஜு முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செவ்வாய் கிரகத்தில் கூட தமிழ் பேசப்படுவதாக தகவல் கிடைத்ததாகவும் பதிவிட்டுள்ளார். ஹிந்தி திணிப்பா அல்லது அரசியலா என்ற பொருள்படும் கட்டுரையையும் மார்க்கண்டே கட்ஜு பகிர்ந்துள்ளார். இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. டிரம்பின் ரெசிப்ரோக்கல் வரி விதிப்பு எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவுடனான சந்தை அணுகலை அதிகரிக்கவும் வர்த்தக தடைகளை குறைப்பதிலும் இந்தியா தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். இரு நாடுகளிடையே விநியோக தொடர்பை ஆழப்படுத்த வர்த்தக ஒப்பந்தம் உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக டிரம்புடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையே 2030ஆம் ஆண்டுக்குள் 500 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்தியா அதிக வரி விதிப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிப்பு இருக்கும் என டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த சூழலில் அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவிடமிருந்து இந்தியா மிகப்பெரிய வரிகளை வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்திய சந்தைகளில் அமெரிக்காவின் பொருட்கள் எதையும் விற்க முடியாத சூழல் இருப்பதை இந்தியாவே ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்தியாவின் நடவடிக்கைகள் பொதுவெளியில் அமலப்படுத்தப்படுவதால் தற்போது அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை குறைக்க இந்தியா விரும்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சூழலில் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். இது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.